இவனுடைய வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ரகசியங்களை சொல்லி எல்லாவற்றையும் இழந்து போய் அழகை இழந்து அபிஷேகத்தை இழந்து கண்ணை இழந்து தலைமயிரை இழந்து ஜீவனை இழந்து பரிசுத்தம் முதலே போய் விடுகிறது. கர்த்தர் கடைசியிலே ஜெபம் பண்ணுகிறான், கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி எடுத்துக்கொள்ளுகிறான். ஐக்கியம் முக்கியம், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஐக்கியமே இருந்தாலும் வாய் ரொம்ப முக்கியம். நாவின் அதிகாரத்திலே மரணமும் இருக்கிற ஜீவனும் இருக்கிறது. பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களை சுற்றிலும் எப்பொழுதுமே சத்துருக்கள் இருக்கத்தான் செய்வார்கள். தேசம் சமாதானமாக இருக்குது நினைக்க வேண்டாம். உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் நல்லவர்கள் என்றும் நினைக்க வேண்டாம், பொல்லாதல் என்றும் நீங்கள் வரைகை பிரித்து பார்க்க வேண்டாம். நாம் கெட்டவளாக மாறிவிடக்கூடாது, மற்றவனை கெட்டவனாய் நடத்திவிடக்கூடாது. அவன் 1000 கேட்பான், ஐயா பதில் சொல்கிறது உன்னுடைய கடமை, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்றதுக்கு கட்டாயம் கிடையாது. மாற்றி பேசலாம், பொய் சொல்லணும்னு சொல்ல அதை தவிர்க்கலாம். இல்லாவிட்டால் தவிர்க்க முடியாவிட்டால் அந்த ஜனங்களை தவிர்த்து விடுங்க. வட்டாரத்தில் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தா தெரிஞ்சிடும் நான் சொல்லுகிறதெல்லாம் என்னன்னு. எதுக்கு கர்த்தர்